வணக்கம் வரம் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அதாவது அறிவியல் சார்ந்த வேத ஜோதிட முறையில பாத்தீங்கன்னா நாம எப்படி நம்மளுடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது. அதுக்கு இந்த ஒளி தத்துவம் அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் எப்படி நமக்கு துணை புரிகிறதுங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முறையில பாத்தீங்கன்னா, அந்த வகையில இந்த வீடியோல மிதுன ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு ஆண்டுக்காக பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாதம் எப்படி இருக்கிறாருன்னா, ராகு 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 12ஆம் இடத்துல விரயத்திலிருந்து சில சுப விரயங்கள், குடுக்கல் வாங்கல், டிராவலிங், பல விஷயங்கள் பல வயதினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்ச் ஏப்ரல் வாக்குல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு. முதல் 4 மாசம் இந்த அமைப்பு. மே மாதம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராகு 9ஆம் இடத்துக்கு வருகிறார், சனி 10ஆம் இடத்துக்கு போகிறார், கேது 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்துல இதுவரை 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளேயே வருகிறார். இத்தகைய ஒரு மாற்றம் ஒரு ஏப்ரல் மாதம் நடந்து மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடைசி 8 மாதங்கள் எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதம் சனி 9ஆம் இடத்திலிருந்து ராகு 10ஆம் இடத்திலிருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா நிறைய குடுக்கல் வாங்கல், டிராவலிங், ஒரு பணப்புழக்கத்துல சில செலவுகள் அதிகமா ஆகுது. அதே சமயத்துல வருமானமும் வருது, ஆனா செலவும் ஆகுற மாதிரி ஒரு அமைப்பு. ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமா ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து 2020, 21, 22 இருந்து வெளியில வந்த மிதுன ராசிக்காரர்கள் 23 கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்கிறதா உண்மை. 25 ஏப்ரல் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு விஷயமா தான் காட்டுது. 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. முதல் செலவுகள் கம்மியாகும், சுப முதலீடுகள் குறையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகும். ஏன்னா ராசிக்குள்ள குரு வரும்பொழுது நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள். 7ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு, 9ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு, 5ஆம் வீட்டை குரு பார்க்கறாரு போற குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் வரப்போகுது, ஒரு மன நிம்மதி வரப்போகிறது, மனக்கலக்கங்கள் குறைய போகிறது. அது மாதிரி நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் குரு ராசிக்குள்ள வருவதனால் உண்டு. குரு ராசிக்குள்ள சில பேர் வந்தது தவறுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மிகவும் தவறு. 10ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது பாத்தீங்கன்னா சில மேலிடத்து பழக்க வழக்கங்கள், அவுட்டர் சர்க்கிள்ல போய் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது. பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி, சுய தொழில் இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கொஞ்சம் வட்டாரங்கள் பெருகும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கொஞ்சம் அந்நியரின் தொடர்புகள், அது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல கேது 4ஆம் இடத்துல இருந்து ராகு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரனால அது மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது. சனி 10ஆம் இடத்துக்கு போவதனால என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான வேலை பளு, அலைச்சல்கள், உத்தியோகத்துக்காகவும் வேலைக்காகவும் அதிகமான கடுமையான உழைக்கக்கூடிய லாங் அவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அதிகமாக வேலை செய்வோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டோம், நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், தொழிலில் இருக்கிறவங்க ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அதிகமாக உழைப்பீங்க, நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க, இரவு நேரம் பகல் நேரம் பார்க்காம உழைப்பீங்க. அது மாதிரி விஷயங்களா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான். கொஞ்சம் லாபங்கள் பெருகும், செலவுகள் குறையும், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. தந்தையார் அது மாதிரி சில உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வர்றது. சனி 10ஆம் இடத்துக்கு போறப்போ அதிகமான
ஒரு உழைக்கக்கூடிய, முன்னேறக்கூடிய, அடுத்த கட்ட முயற்சிகளை கொடுக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தவங்க 8 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ஒரு சுமாரான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சனி 10க்கு வரப்போ அதிகமான வேலையை எடுத்து பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க, வேற ஏதோ பிசினஸ் ஸ்டைல்ல பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் அதிகமான உத்வேகமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது இன்னுமே நல்ல வாழ்க்கையில உயர்றதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கிற அமைப்பு இருக்கு. செலவுகள் குறைய போகிறது. வருமானம் வராதுக்கு முன்னாடி கடன் கட்டுறதுக்காக நம்ம வட்டிக்கு எடுத்து வைக்கிறதும், செலவுகள் முன்னாடியே நிக்கிறதும் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ள இருக்கிற வருமானத்துக்கு எல்லாமே செலவுகள் முடிஞ்சு 10ஆம் தேதிக்கு மேல கையில காசு இல்லைங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நிலை மாறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. குரு வந்து இப்ப ராசிக்குள்ள வரும் பொழுது செலவுகள் கட்டுப்பட்டு மனம் சாந்தியாகி செலவு பண்ற டெண்டன்சியும் கம்மியாகி கொஞ்சம் பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு வெளிவட்டாரம் அதிகமா போகக்கூடிய அமைப்பும், முயற்சிகள் அதிகமாகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு ஆம்பிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம். என்னடா இவ்வளவு நாள் ஏனோ தானே இருந்துட்டோம், இப்போவாச்சும் நமக்கு இது மாதிரி ஒரு பொறுப்பு வந்ததே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க வந்து இது மிதுனராசிக்காரங்களை பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இப்போவாச்சும் கொஞ்சம் பொறுப்பா நல்லா வேலை செய்யறான், நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிரத்தையான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போகக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கின்றது. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2023 24ல சனி 9ஆம் இடத்துல இருந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற அமைப்போட ராகு 9ஆம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுவதும் சனி 10ஆம் இடத்துக்கு போவதும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்களா இருந்தாலும், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும், இல்லத்தரசிகள் இருக்கிற மிதுனராசிகளாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சு இந்த பிறவி எடுத்தாங்களோ அதுல அதிகமான உத்வேகமும் சிரத்தையும் லாங் ஹவர்ஸும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்க அடுத்ததுல அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பொறுப்பும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தலையில வைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது பிற்காலத்துல திரும்பி பார்க்கும் பொழுது 2025 ஒரு கேம் சேஞ்சராக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டாக இருக்க போது, குறிப்பாக கடைசி 8 மாதங்கள். முதல் 4 மாதங்கள் நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு 24ல இருக்கக்கூடிய விஷயங்களே தொடர்ந்து இருக்குது. 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து நல்லாவே நான் சொன்ன நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக உண்டு. இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அவங்களுடைய கிரகத்தோட தன்மை எப்படி இருக்கிறது, ஆட்சி உச்சத்துல இருக்காங்களா, நீச்சமா இருக்காங்களா, யார் எப்படி பாக்குறாங்க எல்லாம் பார்த்து துல்லியமான பலன்கள் அப்பதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இது வந்து கோச்சார அடிப்படையில டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு பொது பலன்களே என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு மாதிரி சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரெல்லாம் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா முழுசா உங்களுடைய ஜாதக பலன் எப்படி, இம்மீடியட் ஃபியூச்சர் என்ன, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, இப்போ கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.